சிம்ம ராசியில் வந்து இந்த 49 நாட்களில் அவங்களுடைய மனநிலை என்ன மாற்றங்கள் இருக்கும், என்ன சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க மேம். சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் என்னென்னா, சோஷியல் மீடியா கம்பேரிஷன் இவங்களுக்கு அதிகமாக வரும். சோஷியல் மீடியாவில் இவங்க அதிகமாக ஷேர் பண்ணுறதை முதல்ல குறைச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. 8ல் சனி உட்காந்துட்டு இருக்கிறதுனால, ராகு வேற 7ல் உட்காந்துருக்கிறாரு, ராசியிலே கேது உட்காந்துருக்கிறாரு. கேதுங்கிறது பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமண யோகம் இருக்கும். தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாதீங்க, உடலை வருத்தி எதுவுமே பண்ணாதீங்க. நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு சிம்மம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் தான். சிம்மராசிக்காரங்க அம்மாவை பற்றி நிறைய கவலைப்பட்டு இருந்திருப்பாங்க. அம்மா ரொம்ப வயசாகுது, முன்ன மாதிரி அவங்க ஆக்டிவாக இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். என்ன காரணம்னா 4ஆம் அதிபதி செவ்வாய். சிம்மம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுடைய கேரக்டர் தான் இந்த சிம்மராசி வாங்கிட்டு வந்திருக்கும். அப்போ அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாரலியும் இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் போக வேண்டியது திருநாகேஸ்வரம் கோவில். என்னங்க சொல்கிறீங்க, ராகு கேதுக்கான கோயிலுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு நாங்கள் ஏன் போகணும்? என்ன தான் குரு வந்து 12ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துருந்தாலும் பக்தி ப்ளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இடவர் ஆஸ்ட்ரோமுத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல சிம்ம ராசியில் வந்து மேம் இந்த 49 நாட்களில் அவங்களுடைய மனநிலை என்ன மாற்றங்கள் இருக்கும், என்ன சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க மேம். சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் என்னென்னா, சோஷியல் மீடியா கம்பேரிஷன் இவங்களுக்கு அதிகமாக வரும். பொதுவாகவே இவங்க வந்து சோஷியல் மீடியா பர்சனாக இருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, 8ஆம் இடத்துல சனி உட்காரும்போது இலூஷன்ஸை நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. மாயை, பிம்பம், கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு டிப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு பழக்கத்தை இவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அது ரொம்ப இன்டென்சிஃபை ஆகக்கூடிய காலம்தான் இந்த குருவுடைய அதிசார பயிற்சி. ஏன்னா குரு 12ல் இருக்கும்போது செலவை நிறைய கொடுப்பாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றா பார்த்து நோட்டீஸ் பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க. அதில் எது தேவை இல்லைங்கிறது இவங்களுக்கு வந்து புரியவே வராது. ப்ளஸ் எமோஷ்னலாக தன்னுடைய பர்சனல் லைஃபையுமே வெளியில் உள்ள இன்ஃப்ளூயன்சர் கூட இவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் இருக்கிறதுனால இதில் இவங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கிடையாது. இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் இவங்க ஒரு சில நபர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை இந்த விஷயத்தை தவிர்த்துக்கலாம், ஏதேனும் ஒரு அறிவுரை இருக்குது அப்படின்னா என்னவா இருக்குங்க? குரு அதிசார பயிற்சியில் சிம்ம ராசினியர்கள் குறிப்பாக தவிர்த்திருக்க வேண்டிய பழக்கம் அண்ட் நபர்கள் யாரெல்லாம்னா, சோஷியல் மீடியாவில் இவங்க அதிகமாக ஷேர் பண்ணுறதை முதல்ல குறைச்சிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. 8ல் சனி உட்காந்துட்டு இருக்கிறதுனால, ராகு வேற 7ல் உட்காந்துருக்கிறாரு, ராசியிலே கேது உட்காந்துருக்கிறாரு. கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட். பார்த்து நம்மக்கிட்ட இல்லைன்னு ஒரு வெறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும். ஸோ சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத இவங்க குறைச்சிக்கணும். நிறைய பீப்புள் தன்னை பற்றி தானே ரொம்ப பெருமையாக பேசுவேன். இங்கே பாரு, நான் அது வாங்கியிருக்கேன், எனக்கு அவங்கள தெரியுமா, இவங்கள தெரியுமா, என்னோட லைஃப் கோல் இதுதான், என்னோட ஆம்பிஷன் இதுதான்னு தற்பெருமை பேசுவாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசினியர்களுக்கு குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஒரு ஜாப்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாபில் எந்த மாதிரி க்ரோத் இருக்கும், என்னெல்லாம் அவங்க லைஃப்பில் நடக்க போகுது இந்த 49 days அப்படிங்கிறத சொல்லுங்க. குரு அதிசார பயிற்சியில் சிம்மராசிக்கு கிடைக்கக்கூடிய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஆங்ஸைட்டியான ஒரு ஒர்க்குக்குள்ளே, ஜாப் ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு ஒர்க்குக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு லாங் டீ பிரேக் மாதிரி தான் இந்த குரு அதிசார பயிற்சி அஷ்டம சனிக்குள்ளே வருது. இந்த சமயம் 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 12ல் உச்ச குரு உட்கார்ந்துருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்குலாம் அது கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற வேலையில் என்னால் இருக்கவே முடியல, மாறணும்னு நினைக்கிற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கைக்கு வரலன்னு நினைக்கிறவங்க எதிர்பாராத விதமாக டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு யோசிப்பாங்க, கண்டிப்பாக டக்குன்னு செலக்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஜாப் சேஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதிகமான சம்பளத்தில் நல்ல ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 100% இருக்குது. வெளிநாடு வெளி மாநில யோகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்ராட் அதர் ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகணும்னு யோசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க கூட தயங்காமல் முயற்சி இந்த சமயத்தில் எடுக்கும்போது அதுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% இருக்கும். சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் வந்து மேம் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் வந்து அவங்களுக்கு புதுவரவான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமா, இல்லை அவங்க க்ரோத் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குங்க மேம்?
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் 12ல் உச்ச குரு இருக்கிறதுனால விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் பயப்பட வேண்டாம். விரயம் அப்படின்னா சுப விரயம் தான். ஏன்னா குரு ஒரு சுப கிரகம். சுப கிரகம் என்ன பண்ணோம்னா சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தவங்க கூட டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ்லையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரமே நல்லா அப்ரிஷியேட் ஆகி நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எங்கேயாவது பிஸ்னஸில் பணம் எங்கேயாவது போய் மாட்டிருக்கு வரவே இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ நடத்துனாங்கன்னா கூட டக்குன்னு அது செட்டில் ஆகிடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த சமயம் அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அதுக்கான வேலைகளை வந்து இவங்க தொடங்கலாம். வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டு இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் இவங்க சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் தான். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது, திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த 2 மாத கால அளவில் இருக்காங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம். 7ல் ராகு இருக்கிறாரு, லக்னத்தில் கேது இருக்கிறாரு. பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமண யோகம் இருக்கும். ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா திருமணத்தை தடை செய்ய மாட்டார், தாமதப்படுத்துவார். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். நம்ம வந்து பேசுவோம், பேசி முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய டைம் கேப் எடுப்பாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகும்னா சம்மந்தார் சண்டை, இந்த பையன் பொண்ணுக்கே பிடிக்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து கல்யாணம் ட்ராப் ஆகுதுல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ராகு தான். லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட பரவாயில்ல, பட் கோச்சாரத்தில் 7க்கு வரக்கூடிய ராகுல நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 8லேயும் சனி இருக்கிறாரு. ஸோ நம்மளோட பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன், நம்ம எப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்தாங்கன்னா கல்யாணம் நடந்துடும். லாங் கேப் வேணாம். நல்ல ஒரு பேர்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நல்லவங்க கூட இது வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். இந்த ராகு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இல்யூஷனை கொடுத்து ஸோ நமக்கு ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிடிக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா டக்குன்னு பேசி முடிச்சு ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போய்க்கிறதுங்கிறது நல்லது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? இந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக தவிர்க்க போகிறது இல்லை. ஆனால் சனி உட்கார்ந்துருக்கிறது அஷ்டமம். அஷ்டமம் அப்படிங்கிற இலூஷன், அன்ப்ரெடிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சனி என்ன பண்ணுவாருங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார்னா குறிப்பாக நமக்கு என்ன ரொம்ப தேவையோ, எது நம்மளை வந்து போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டப்படுது, இப்போ குழந்தை இல்லாதவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு அன்ஈசினஸ் இந்த சொசைட்டி க்ரியேட் பண்ணும் இல்லையா? என்ன எப்போது ட்ரை பண்ணுறீங்களா, குழந்தைக்கு என்னாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இவங்களே ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருப்பாங்க. அப்போது இந்த சனி என்ன பண்ணுவார்னா அந்த டிப்ரெஷனை தூண்டி விடுவார். ஸோ சனி தடை செய்ய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கப்பிள் அவங்களா வந்து இந்த கான்செப்ஷனை தள்ளி போடாமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய கப்பிளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டரை மாதுங்க. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகலைன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுங்கிறவர் சேஞ்சு. ஸோ குரு 12ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸை கொடுத்துருவார். பட் அதிகமான செலவாகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. செலவை பற்றி யோசிக்காமல் குழந்தை தான் முக்கியம்னு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது 100% இருக்குது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் மேம்? சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த்து தான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வைங்கிறது விழுது. 6ங்கிறது கடன், நோய், எதிரி, இந்த 3ஐயுமே கொடுக்கும். கடன் அப்படிங்கிறது என்ன கொடுக்கும்னா மனநோயை கொடுக்கும். ஸோ நோய் எப்படின்னாலே உடம்புல வரக்கூடிய நோய். எதிரி என்ன பண்ணுவார், அகைன் மென்டலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார். இந்த 3மே சேர்ந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 அதிகம். தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாதீங்க, உடலை வருத்தி எதுவுமே பண்ணாதீங்க. நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு சிம்மம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் தான். 6ஆம் இடம்ங்கிறது சனியுடைய வீடு. குருவுடைய பார்வை சனியுடைய வீட்டுக்கு விழும்போது கண்டிப்பாக ஆட்டோ இம்யூன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்ஸே நம்மளை அழிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிம்மம் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணவே இவங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஃபஸ்ட்டு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், உடம்புல ஏதோ ஒரு வலி இருக்குது, ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவே விட மாட்டார் இந்த அஷ்டம சனி. குரு நேராக ஆற பார்த்து ஹெல்த் இஷ்யூவை கொடுப்பாரு. சனி என்ன பண்ணுவார், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே உங்ககிட்ட இருக்காது. சரியாக போயிடும் இவங்களே வீட்டு வைத்தியம், தப்பான மெடிசன்ஸ்லாம் இவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குது. ஏதாவது மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா, கரெக்டாக தான் வாங்கியிருக்கோமாங்கிறத பார்த்து வாங்கணும். ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு அது இந்த 49 நாளும் தவிர்த்துக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு வருவாங்க மேம்? சிம்மராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. ஏன்னா 12ங்கிறது விரயம். காசை வந்து நீங்கள் கையிலேருந்து வெளியில் கொடுக்கணுங்கிறது தான் விரயம். 6ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாருன்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக குரு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கணும். ஒரு ஒரு கல்யாண செலவுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட இப்போ கடன் வாங்கலாம் போல், தங்க விலை போகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்மம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லாமல் கையில் பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பணம் டக்கு டக்குன்னு வெளியில் போய் பணம் செலவாகிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 12ல் குரு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம், அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். லோன் எங்கேயாவது நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு சாங்ஷன் ஆயிடும். தங்கம் மூலமாக லாபம் இருக்கும். எதர் நீங்கள் கோல்டு லோன் வாங்கிக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி லோன் வாங்கி கூட கோல்டு வாங்கிக்கலாம். இது 2ல் நீங்கள் எதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக லாபகரமான ஒரு கடனாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸிஸ்டிங் லோன் எங்களுக்கு இருக்குது, அதை எங்களால் அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா குரு 12ல் இருக்கும்போது செலவை ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. அப்போ நமக்கான ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணுறது, இஎம்ஐ மட்டும் பே பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிகிட்டு இருப்போம். பிரின்சிபலை நம்மளால் பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டியதை நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும். சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்கான எக்ஸாக்ட் கோயில் அப்படிங்கிறது எதுவாக இருக்குங்க மேம்? சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் போக வேண்டியது திருநாகேஸ்வரம் கோவில். என்னங்க சொல்கிறீங்க, ராகு கேதுக்கான கோயிலுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு நாங்கள் ஏன் போகணும்? என்ன தான் குரு 12ஆம் இடத்துக்கு உட்கார்ந்துருந்தாலும் கேது 1லையும் ராகு 7லையும் உட்காந்துருக்குறாங்க. அப்போது அந்த ராகுவுக்கான ஸ்தலத்துக்கு இவங்க போயிட்டு வரும் பட்சத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும். ஏன்னா ராகு தான் கொடுக்கக்கூடிய கொடுமைகளை கொஞ்சம் குறைச்சிருவார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த திருநாகேஸ்வரம் கோயிலில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, இங்கே எப்போவுமே பாலாபிஷேகம் பண்ணும்போது இந்த ராகு மேலே இந்த பால் படும்போது மட்டும் அது ஒரு மாதிரி பிளாக்கிஷாகவும் ஒரு சாம்பல் நிறமாகவும் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நிறைந்த இந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரும்போது தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாயையும் போய் தன்னுடைய உண்மையை உணர்ந்து நல்லா திங்க் பண்ண ஆரம்பித்து ப்ராப்பரான டெசிஷன்ஸ் எடுத்து ஆரோக்கியங்களையுமே சரி பண்ணிவிட்டு இவங்க வாழ்க்கையை நல்லபடியாக லீட் பண்ண முடியும். சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பரிகாரம் செஞ்சால் குரு அதிசாரம் அவங்களுக்கு சாதகமாக மாறும்னா என்ன பரிகாரம் மேம்? சிம்மராசினியர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்மம் அப்படின்னாலே சூரியன் தான் ராசி அதிபதி. சூரியனுக்கு அதிதேவதை யாருன்னா சிவபெருமான். இந்த சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இவங்க சிவப்பு கலர் மலரை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மனநலத்தில் நல்ல மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், தொழிலில் வெற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வழிபாடுங்கிறது கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் இவங்க நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டே வரதும் ரொம்ப நல்லது. அஷ்டம சனியோட தாக்கத்திலேருந்து இவங்களை காப்பாற்றும். சிம்மராசினியர்களுக்கு இந்த குருதிசார பயிற்சி காலகட்டத்தில் கோர்ட் கேஸில் இருக்கவங்களுக்கு அந்த அதில் ஒரு கேஸில் ஒரு முன்னேற்றம், அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள், அந்த மாதிரி வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம்? சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில் கோர்ட் கேசஸில் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க, யாராவது உங்கள் பணத்தை ஏமாற்றிட்டாங்க, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் நிலுவைகள்லாம் இருக்குன்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பணம் வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய குரு சுபமாக தான் செயல்படுவார். அரசு அனுகூலம் அப்படிங்கிறது கோர்ட் கேசஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம். ராசிநாதன் சூரியனுமே புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறதுனால சனி பார்வை விழுந்தாலும் சூரியன் மேலே ரொம்ப க்ளோஸான டிகிரிஸில் விழலை. இந்த குருவுடைய வலுங்கிறது கண்டிப்பாக பணத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். ஆனால் டிவோர்ஸ், மேட்ரிமோனியல் கேசஸ், இல்லை எமோஷனல் டிஸ்பியூட்ஸு, பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எதுலையாவது போய் மாட்டியிருக்கீங்க, கிரிமினல் கேசஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்குன்னா எதிரி வலுவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம சொன்ன பரிகாரங்களை செய்யும்போது அதுலேருந்து ஒரு நிவர்த்திங்கிறது கிடைக்கும். சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்குங்க? குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நோட். சிம்மராசிக்காரங்க அம்மாவை பற்றி நிறைய கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அம்மா ரொம்ப வயசாகுது, முன்ன மாதிரி அவங்க ஆக்டிவாக இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். சிம்மத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். என்ன காரணம்னா 4ஆம் அதிபதி செவ்வாய். சிம்மம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுடைய கேரக்டர் தான் இந்த சிம்மராசி வாங்கிட்டு வந்திருக்கும். அப்போ அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாரலியும் இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்லாம் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை இவங்க கொஞ்சம் தேட ஆரம்பிப்பாங்க. அதை தேட ஆரம்பிக்கும் போது ஒர்க் பர்டன் அப்படிங்கிறத அஷ்டம சனி கொடுப்பாரு. அதை பொருட்படுத்தாமல், இந்த அதிசார குரு கொடுக்குற செலவுகளையும் பொருட்படுத்தாமல், மனசுக்கு தானே ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரப்பியோ ஏதோ ஒன்று போகும்போது இவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக டூர்ஸோ டிப்ஸோ இவங்க போகிறாங்க அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேர்கொடு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.